அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீர மக்பிர வ அமீரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق الا بالله لا حول ولا قوة الا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ரப்பி இன்னி மய்யித்துன் வ இன்னக ஹய்யுன் யா ரப்பி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல் மதத் யா ரசூலுல்லாஹ், அல் மதத் யா கௌஸ், அல் மதத் யா ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், மேலும் தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அவனது ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்த நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதைப்படி செயலாற்றுவதற்கும் வல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலமெல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிழ்ந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நம்மளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குன்தும் ஹைர உக்ரிஜத் லின்னாஸ், நான் வெளியாக்கிய சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, எத்தனையோ கூட்டம் வந்துச்சு, எத்தனையோ சமுதாயம் இருந்துச்சு. நான் எல்லா சமுதாயத்தை விட அல்லாஹ் நம்மளை பார்த்து மட்டும் இப்படி சொல்கிறான், நான் எத்தனையோ சமுதாயத்தை நான் வெளியாக்கின உருவாக்கின தோன்றிய சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் யாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளை பற்றி சான்று பகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹ் நம்மளை பற்றி சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்கிறான்னா நம்ம சிறந்த சமுதாயமாக இருக்கணும். ஒரு நல்ல சமுதாயம், ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல வம்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 3 விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னால் 3 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அந்த சிறந்த சமுதாயம் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக உருவாகும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த கால வரலாறு துல்லியமாக சரியாக உண்மையாக தெரிஞ்சுக்கணும். கடந்த கால வரலாறு உண்மை நிலவரம் என்ன, கடந்த காலம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்து இஸ்லாம் தோன்றுச்சு அப்படின்ற வரலாறு நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், துல்லியமாக தெரியணும். முதல் விஷயம். 2வது, நிகழ்கால சூழ்நிலையை சரியாக கவனித்து வர வேண்டும். நிகழ்காலத்து என்ன நடக்குது அப்பப்போ கவனிச்சுட்டு அதை பின்தொடர்ந்து வரணும். நிகழ்காலத்து என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை யார் அழிக்க முயற்சி பண்ணுறாங்க, நம்மளை யார் வளர்ச்சி யார் ஆசைப்படுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வர்றோம். 3வது, வருங்காலத்தை குறித்து தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு செயல்பட வேண்டும். இப்போ நம்ம இப்படி செஞ்சோம்னு சொன்னால் எதுக்காக நமக்கு நிலைமை என்ன ஆகும், நல்லா இருக்குமா, வருங்காலத்தில் நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, நம்ம மஹல்லா நம்ம நாடு செழிப்பா இருக்குமா அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறோம். 3 விஷயம். கடந்த கால வரலாறு தெரிஞ்சுக்கிறோம், நிகழ்கால விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும், எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அந்த தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு செயல்படணும். இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும். எந்த சமுதாயம் இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ, 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்களோ கரெக்டா, அந்த சமுதாயம் வெற்றி பெறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த 3 நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்பதான் நம்ம சிறந்த சமுதாயம். அந்த அடிப்படையில தான் அந்த தொலைநோக்கு சிந்தனையில அந்த முன் எச்சரிக்கை தான் ஸல்லல்லாஹு சில ஹதீஸ்களை நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. உங்க பார்வைக்கு சில ஹதீஸ்களை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மொட்டை மாடியில
எந்த பிடிப்புமே இல்லை. மொட்டை மாடி, எந்த சுற்று சவரமோ இல்லை சுற்று சவரோ கம்பியோ எதுவுமே கிடையாது. பிடிப்பே இல்லாத ஒரு மொட்டை மாடியில ஒருத்தன் படுத்து தூங்குறான். அவன் கீழே எந்த பிடிப்பும் இல்லாம படுத்து தூங்கி கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு அவன் சொல்றான், இப்படி அல்லா தான் என்னை தள்ளி விட்டான், அல்லா என்னை காப்பாத்தல, அல்லா என்னை கை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஏன்னா அவன் படுத்தது அவன் தவறு தானே. மொட்டை மாடியில எந்த பிடிப்பும் இல்லாம எந்த பாதுகாப்பும் இல்லாம படுத்தது அவன் தவறு தான். படுத்து கீழே விழுந்து விட்டு அல்லா தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவமோ அந்த மாதிரி தான். இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, கடல் சீற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. கடல் சீற்றம் இன்னைக்கு இருக்கு, யாரும் மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு ரேடியோவிலயோ டிவிலையோ வாட்ஸ்அப்லயோ நியூஸ் தான் வந்துருச்சு. வந்த பிறகும் இல்லை நல்லா பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போய் சீற்றத்துல மாட்டிக்கிட்டான், அவனுடைய உணவு உடை இழந்துட்டான், அவன் வாழ்க்கையை இழந்துட்டான், வாழ்க்கை இழந்துட்டான். அதன் பிறகு கடல் சீற்றம் அல்லா என்ன இப்படி பண்ணிட்டானே, என்ன வாழ்க்கை நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதுவும் குற்றமானது. ஏன்னா முன்னெச்சரிக்கை சொல்லிட்டாங்களே, கடல் சீற்றத்துக்கு யாரும் போகாதீங்க, கடல் சீற்றமா இருக்கும்போது நம்ம போகக்கூடாது. அதுதான் முன்னெச்சரிக்கை, தொலைநோக்கு பார்வை. இந்த ஹதீஸ் அடிப்படை வச்சுதான் சொல்றேன். மொட்டை மாடியில ஒருத்தன் பிடிப்பே இல்லாம படுத்து கீழே உள்ள அல்லாமான பலி போடுறதும், கடல் சீற்றமாக நேரத்துல இவன் மீன் பிடிக்க போய் அல்லாதான் இன்னைக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதும் எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரிதான் வரக்கூடிய எலெக்ஷன் தேர்தல்ல நம்மளுடைய சூழ்நிலை, சமுதாயத்தை சூழ்நிலை பார்த்து தொலைநோக்கு பார்வை சிந்திச்சு செயல்பட வேண்டும். எலெக்ஷன் நேரம்னால அஜத் ஏதோ ஒரு இந்த குறிப்பிட்ட கட்சியை பத்தி பேச போறாரு, அந்த குறிப்பிட்ட கட்சிகளை ஓட்டு போட சொல்ல போறாருன்னு சொன்னா நிச்சயமா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட கட்சி பேரையும் இந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றக்கூடிய பயனை நீங்க கவனமா கவனிச்சா யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு மெஹராபில் நிற்கக்கூடிய ஒரு இமாம் அந்தந்த காலத்தை அந்த மாதிரி பேசுறது ஒரு இமாமோட கடமை. இப்ப பராத்திர வரும்னு சொன்னா பராத்திரனா என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியும். பராத்திரனா என்ன, லைலத்துக்கு இரவுனா என்ன, ரம்ஜான்னா என்ன, ரமலானா என்ன, நோம்புனா என்ன, குர்பானி என்ன, எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாத யாருமே கிடையாது. ஆனாலும் அது எத்தி வைக்க கடமை ஒரு இமாமுக்கு இருக்குது. ஒரு பக்ரீத் டைம்ல நம்ம பேச சொன்னா ஹஜ்ஜை பத்தி பேசுவோம், குர்பானி பத்தி பேசுவோம். நோம்பு டைம்ல நோம்புனா என்ன, நோம்பு முறிக்கிற காரணம் என்ன, நோம்பு எப்ப எது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு இமாமோட கடமை. அதே மாதிரிதான் ஒரு தேர்தல் நேரத்தை தேர்தலை பத்தி சொல்லலாம்னு சொன்னா பொறுப்பை தட்டி கழிச்ச பாவத்துக்கு ஒரு இமாம் ஆளாகிடுவாரு. அந்த அடிப்படையில தான் ஒரு தேர்தலை பத்தி சில விழிப்புணர்வு நான் சொல்றேன். யாருக்கு போடணும் அப்படின்றத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனமா இருக்கணும். கவனமா இருந்தா சொன்னா நம்ம வெற்றி பெறுகிற சமுதாயமா மாறிடலாம். அதனால சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு அஜர்த்து உங்களுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்லாம், தொழுகை பத்தி நோம்பை பத்தி பேசிட்டு போலாம அப்படின்னா, இது மார்க்கம் சரியா புரியாதவங்களுடைய கேள்வி. இதுதான். நீங்க தொழுகை பத்தி, மன்னரை பத்தி, கபரை பத்தி, சலாசம் பத்தி ஏதாவது வாழ்க்கை வரல பேசிட்டு போலாமா அப்படின்னா மார்க்கம் சரியா புரியாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம். எப்படி தொழுகை தீனுக்கு சம்பந்தமானதோ, தீனுக்குள்ள எப்படி தொழுகை இருக்குதோ, தீனுக்குள்ள எப்படி நோன்பு இருக்குதோ, தீன் இஸ்லாத்துக்குள்ள எப்படி ஜகாத் இருக்குதோ, ஹஜ் இருக்குதோ, அதே மாதிரி இஸ்லாமத்துல அரசியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியதே கிடையாது. அரசியல் நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம நம்ம வந்தோமா தொழுகை பத்தி பேசணுமா, ஒரு அரை மணி நேரம் ஏதோ அரைச்சு பேசிட்டு போவோமா அப்படின்னு கிடையாது. ஒரு பயானுக்குன்றது ஏறத்தாழ திட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் நம்ம செலவு பண்ணி அந்த பையனை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். கேட்கிற உங்களுக்கும் சொல்ற எனக்கு ஏதாவது பயன் தரணும். அதுக்குதான் அந்த பையனை பேசுது. விஷயம்னு சொன்னா தீன்ல எப்படி தொழுகை இருக்குதோ அதே மாதிரி அரசியல் இருக்குது. உலகத்துல நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை முதல் யார் தெரியுமா அரசியல்ல வந்தது? ஒரு நபியாவும் இருந்து நபித்துவ வேலையும் செஞ்சு நபித்துவம் பட்டம் வாங்கி அரசியல்ல களம் கண்டவன் யாருன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் அரசியல் இருந்தாங்க. அவங்க நபியாவும் இருந்தாங்க. நபியாக இருந்து மக்களுக்கு தாவத்தை கொடுத்துட்டும் தன்னுடைய உழைப்பிலே வேலை செஞ்ச சல்லாசம் அவங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் நபி தாவூத் இல்லா, அல்லாவுடைய நபி தாவூத் எப்படி வெளிப்பட்டவன் சொன்னா தன்னுடைய பைத்துல் மால்ல இருந்து காசு எடுக்காம தானே வியாபாரம் செஞ்சு, அதாவது உருக்க சட்டை முதல்ல அந்த உருக்க சட்டை வியாபாரத்தை அல்லாஹ் தாவூத் கத்து கொடுத்தானா. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு கோதுமை மாவுல இந்த கோதுமை மாவு எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சப்பாத்தி பண்ணா சப்பையா தட்டுவோம், பரோட்டா பண்ணா ரவுண்டா தட்டுவோம். நம்ம என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவை பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இரும்பு வளைக்கக்கூடிய கலையை கத்து கொடுத்தான். அவங்க நினைச்சா அந்த இரும்பை ரவுண்டா வளைப்பாங்க, கட்டமா வளைப்பாங்க, சதுரமா செய்வாங்க. அந்த இரும்பை அவங்க நினைச்ச மாதிரி வளைக்கக்கூடிய தன்மை அல்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அவங்களே உழைச்சி சாப்பிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவர் தீனுடைய சேவையில இருக்காரு, ஏன் இவெல்லாம் கஷ்டப்படுறாரு, அல்லாஹ் உட்காந்து அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கதானே செய்வான் அப்படின்னா அதுவும் தவறான கருத்து. அல்லாஹ் அப்படி சொல்ல எந்த ஹதீஸ்லயும் இந்த குர்ஆன்லயும் நீங்க உட்காருங்க அல்லாஹ் சாப்பாடுவான்னு சொன்னதே கிடையாது. இப்போ உமர் அலி ஆட்சி காலத்துல ஹஜ்ஜி உம்ராலாம் முடிச்சுட்டு எல்லாம் காபாலையும் மதீனா ஷரீஃப்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ உமர் அலி வந்து தன்னோட தோல்ல துண்டை சுருட்டி அவங்களை அடிப்பாங்களாம். போ உழைச்சி சம்பாதி, போ ஏன் உட்காந்துருக்கு போன்னு அனுப்புவாங்களாம். அவங்க அல்லாஹ்லான்னு காபால உட்காந்துருக்காங்க, மதீனா ஷரீஃப்ல உட்காந்து விட வேண்டியதுன்னா உமர் அலி விடல.
தோல்ல இருக்கிற துண்டை சுருட்டி அடிச்சு போய் சம்பாதி போ, உழைச்சு சாப்பிட்டு போ அப்படின்னு அனுப்புவாங்களாம். 2 பேர், அதாவது நீங்க கை நீட்டி ஒருத்தர் வேலை செய்யறதை விட சொந்த தொழில செஞ்சு ஒரு கிளாஸ் கஞ்சி குடித்தாலும் அது சிறந்தது என்பதாக இஸ்லாத்தை சொல்லுவாங்க. அதனால உழைப்பு என்பதும் இஸ்லாத்து ஒண்ணுதான். வியாபாரம் எப்படி இஸ்லாத்து இருக்குதோ, தீன் எப்படி தொழுகை எப்படி இஸ்லாத்து இருக்குதோ, உழைச்சு சாப்பிடணும். நம்ம பள்ளிவாசல உட்காந்து அல்லா சாப்பாடு தருவானா? நிச்சயமா அல்லா தருவான் தான். ஆனா அதை விட நமக்கு என்ன விஷயமோ அதுக்குரிய வியாபாரத்தை செஞ்சாதான் அல்லா தருவான். விஷயம் நான் சொன்னா, முதல்ல தாவூத் இஸ்லாம் தான் அரசியல் நபியா இருந்து வியாபாரம் செஞ்சாங்க. 2வது அதுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்து விரிந்த ஆட்சி, சுலைமான ஒரு முழு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. அவங்களும் அரசியல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துடைய அரசாங்கத்துல இருந்தாங்க. இப்படி நபியாகவும் இருந்து அரசியலும் செஞ்சாங்க சில நபிமார்கள். இதுக்கெல்லாம் வித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசியல் நேர்மையான அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்து காமிச்சாங்க, கத்து கொடுத்துட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியல் இஸ்லாத்துல இருக்கிற ஒரு பங்கு தான். அரசியல் கசப்பான விஷயம், இது நமக்கு தேவையில்லை விஷயம் அப்படி ஒதுக்கக்கூடாது. அரசியலும் இஸ்லாத்து இருக்குதான். முக்கியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமானது எது 2 சொல்லுங்க சொன்னா, முக்கியமான பயணம் 2 இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல 2 பயணம் மிக முக்கியமானது. அதுல முதல் என்னன்னு சொன்னா மேராஜ் பயணம், விண்ணுலக பயணம். நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த விண்ணுலக பயணம் முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, முழுக்க ஆன்மீகம் தான். ஃபுல்லாமே டோட்டலா ஆன்மீக சம்பந்தப்பட்டது. 2வது ஒரு பயணம் இருக்குது, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அது முழுக்க அரசியல் பயணம். இப்படி 2 பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத 2 பயணம். ஒன்னு ஆன்மீக பயணம், ஒன்னு முழுக்க அரசியல் சம்பந்தமான பயணம் செஞ்சாங்க. அரசியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. வாக்களிப்பது, ஓட்டு போட சொல்றீங்க இல்லையா, ஓட்டு போடுறது ஏதோ முஸ்தஹபோ சுன்னத்தோ நஃபீலோ கிடையாது. ஓட்டு போடுறது வாஜிப். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை, ஓட்டு போட்டே ஆகணும். நமக்கு என்னங்க, நம்ம ஒரு ஓட்டு போட்டா ஜெயிக்க போறாங்க தோக்க போறாங்கன்னா நிறைய வரலாறு சான்று. ஒரு ஓட்டுல தோத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஓட்டுல ஜெயிச்ச வரலாறு இருக்குது. அதனால ஓட்டு கட்டாயம் எல்லாருமே போட வேண்டும். ஒரு ஓட்டை நீங்க தட்டி கழிச்சு சொன்னா அதுக்குரிய பாவம் எல்லாம் நம்ம கொடுப்பாங்க. அதனால ஓட்டு போறது ஒரு இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் ஓட்டு போறது வாஜிப் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பின்பு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தட்டு நிறைய எதிரிகள் எல்லாம் முஸ்லீம் தீண்டுவாங்க, தொந்தரவு செய்வாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு உதாரணம் சொல்றாங்க, ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருக்குது, ஒரு உணவுப் பொருள் இருக்குது. அந்த உணவுப் பொருள் நோக்கி எப்படி நாலாபுறமும் கை வந்து அந்த உணவை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாலாபுறம் இஸ்லாத்தை அடிக்கிறதுக்கு எல்லாரும் செஞ்சு முயற்சி செய்வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாயகமே அப்ப நம்ம கம்மியா இருப்போமா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா கம்மியா இருக்க கொடுத்தா அதிகமா இருக்க நபர் கம்மியா இருக்க தாக்குவாங்க இல்லையா. அந்த அடிப்படையில சஹாபாக்கள் நாயகமே அப்ப நம்ம கம்மியா இருப்போமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பல் அக்ஸருஹும் பல் அன்தும் கஸீருன், நீங்க கம்மியா இருக்க மாட்டீங்க, ரொம்ப அதிகமா இருப்பீங்க. ஆனாலும் உங்க உள்ளத்துல வகன் இருக்கும். அந்த வகன் காரணமாக உங்களை எதிரிகள் நாலாபுறமும் சூழ்ந்து உங்களை அடிப்பாங்க என்பதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வகன் அப்படி என்னன்னு சொன்னா ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்து மேல ஆசைப்படுறது, மௌத்து வெறுக்கிறது. இதனால இஸ்லாம சார்ந்தவர் உங்களை நாலாபுறமும் அடிப்பாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால தேர்தல் வாக்களிப்பது நமக்கு ரொம்ப கடமையா இருக்குது. ஜனநாயக கடமை மட்டுமல்லாமல் இஸ்லாத்துல மார்க்க கடமையும் இந்த தேர்தல். ஏன் அப்படின்னு சொன்னா 4 அந்தஸ்து இருக்குது. தேர்தலை ஓட்டு போட சொல்லி நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன அடிப்படை, என்ன காரணம் சொன்னா 4 அடிப்படை காரணம் உங்களுக்கு சொல்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஓட்டு போறது எந்த அளவுக்கு கடமைன்னு சொல்லி 4 சொல்றேன். முதலாவது, ஓட்டு போடுறது அப்படின்றது ஷஹாதத்துல சேரும். சாட்சி சொல்றது அதுல ஓட்டு போறது சேரும். சாட்சி சொல்றது 2 அம்சம் இருக்குது. சாட்சி சொல்றது முதல்வாக அதுல 2 அம்சம் இருக்கு. முதல் அம்சம் என்னன்னு சொன்னா பொய் சாட்சி. நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போறதை விட நல்லவங்களை பார்த்து சாட்சி சொல்றது. நீங்க பொய்யா ஒருத்தனை நமக்கு தெரிஞ்சவரு, நம்ம வேண்டப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் சொல்லி சாட்சி போட்டு ஓட்டு போட்டீங்க சொன்னா இது பொய் சாட்சிக்கு போய் சேர்ந்துடும். இஸ்லாத்த 7 பெரும் பாவங்கள், சிறுக்க வைப்பது, மது குடிப்பது, பெற்றோர் நிந்திப்பது அப்படின்ற வரிசையில பொய் சாட்சியும் வருவது. அதனால ஓட்டு போடுறது நல்லவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். 2வது, இஸ்லாம் மார்க் அடிப்படையில ஒரு தப்ப பார்த்துட்டாரு, சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க, ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்னு தட்டி கழிப்பதும் பெரிய பாவம். எப்படி பொய் சாட்சி சொல்வது பாவமும் தட்டி கழிப்பதும் பெரும் பாவம். அதனால இந்த ஓட்டு போறது ஷஹாதத்துடைய அந்தஸ்துல இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நான் தக்துமு ஷஹாதா, உங்க சாட்சியை நீங்க மறைக்காதீங்க. ஓட்டு ஒரு சாட்சி உங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்க மறைக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நான் தக்துமு ஷஹாதா, சாட்சி நீங்க மறைக்காதீங்க. பவ யக்துமுஹா ஃபைனு ஆஸிம் கல்பு, யார் இந்த சாட்சியை மறைக்கிறாங்களோ அவங்க கல்புல பாவம் குடியேறிச்சு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால ஓட்டு போறது சாட்சி சொல்ற அந்தஸ்து அல்லாஹ் மார்க்கத்தை இமாம்கள் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஓட்டு போறத பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமன் அலமு மிம்மன் கதமா ஷஹாதா, யார் அநியாயக்காரன் இந்துஹு மினல்லாஹ்,
ஷஹாதத் சாட்சியை மறைக்கிறத விட ஒரு அநியாயக்காரன் அல்லாட்ட யாருமே கிடையாது. ஒரு சாட்சியை மறைக்கிறான் இல்லையா, அவனை விட அநியாயக்கார உலகத்துல யாருமே கிடையாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நல்லவங்களா பார்த்து ஓச்சு யாருமே அவுலியாவோ சூஃபி நிக்கிற அரசியல் நிக்கிற யாரும் நல்லவங்க நான் சொல்ல வரல. இருக்கிறது நல்லவன் யாரும் அவனை பார்த்து ஓட்டு போடலாம். எல்லாருமே கெட்டவங்க தான். அதுல யார் நல்லவங்க, அதாவது யாரு வந்தா நமக்கு பாதகம் ஏற்படாதோ, நமக்கு ஆபத்து ஏற்படாதோ அவங்கள பார்த்து ஓட்டு, அவங்கள தவிர்த்துட்டு நமக்கு வந்தா நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, கெட்டதை செய்ய மாட்டாங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க என்பதாக இமாம்கள் நமக்கு கருத்து சொல்றாங்க. ரெண்டாவது, முதல்ல ஷஹாதா சாட்சி சொல்றது ஓட்டு போடுறது என்பது. ரெண்டாவது ஷஃபா சிபாரிசு செய்து, நம்ம ஓட்டு போன ஏன் ஓட்டு போறோம், இவன் நல்லவர் அப்படி ஓட்டு போறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் அரபில ஷஃபா சிபாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் நல்லவர் சிபாரிசு செய்யறாங்க. குர்ஆன் நல்லா சொல்றான், சூரத்துன் நிசா நல்லா சொல்றான், யார் நீங்க ஒரு நல்ல விஷயம் நீங்க சிபாரிசு செய்றீங்க, சிபாரிசு செய்யறதுனால அதனால ஒரு நன்மை ஏற்படுத்தி சொன்னா அது நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் தீமைக்காகவே நீங்க சிபாரிசு செஞ்சீங்க, அவர் தீமைக்கு சிபாரிசு செஞ்சீங்க சொன்னா அதனால ஏற்பட விளைவுகளுக்கு உங்களுக்கும் பங்கு உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதனால நல்லவங்களை பார்த்து நம்ம சிபாரிசு செஞ்சு அவருக்காக ஓட்டு போட வேண்டும், இப்படி இமாம்கள் சொல்றாங்க. மூணாவது கருத்து ஓட்டு போடுறது, மூணாவது கருத்து என்ன சொன்னா வக்காலத், அதாவது பொறுப்பு ஏற்படுத்தல. இவரை நான் நியமிக்கிறேன். உதாரணமா திருமணம் நடக்குது, கல்யாணம் ஆகும்போது வலி வக்காலத்தை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவர் தான் இந்த பெண்ணை இந்த நான் திருமணம் முடிச்சு வைக்க நான் அதுக்கு சாட்சி வக்காலத்தை சொல்றாங்க இல்லையா. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்க வலியை இருக்கிறது நல்லவங்கள சொந்தக்காரன் நேர்மையானதான் வக்கீலா போடுவாங்க. அதே மாதிரி நல்லவங்க யாரும் அவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதுக்குதான் வக்கீல் வக்காலத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணாவது விஷயம். கடைசியா நாலாவது விஷயம், ஓட்டு போறது 4 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒண்ணு ஷஹாதத்து சாட்சி சொல்றது, ரெண்டாவது ஷஃபாத் சிபாரிசு செய்து, மூணாவது வக்காலத்து பொறுப்பு ஏற்படுத்துது, நாலாவது அமானிதம். ஓட்டு போறது ஒரு அமானிதம், அல்ல நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட். 18 வயசு யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சோ அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட தகுதியே இந்த இந்திய அரசு சட்டம் நமக்கு தருது. இது ஒரு அமானத். ஒரு அமானத்தை முறப்பிரகாரம் திருப்பி ஒப்படைக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅதுல் அமானத இலா அஹ்லிஹா. ஒரு அமானத்தை உரியவிடம் ஒப்படைக்கிறது, உரியவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த அமானத்து ஓட்டு, இந்த அமானத்தை நம்ம நல்லா கொடுத்துருக்கலாம். அதை கரெக்டா வரக்கூடிய 23ஆம் தேதி போய் நம்ம ஓட்டு போட்டுறோம். இது ஒரு அமானத். இதை தட்டி கழிச்சு சொன்னா அதுக்கு ஒரு பாவத்தை எல்லாம் நம்ம கொடுப்போம். அதனால கரெக்டா எல்லாரும் 18 வயசு தாண்டி எல்லாரும் அந்த அமானத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஓட்டு போத குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கறதை விட்டுட்டு இவரால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, முஸ்லிம்கள் நசுக்கப்பட மாட்டாங்க, முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்பட மாட்டாங்க அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து ஓட்டு போடுங்க என்பதாக சொல்றாங்க. அதுக்கடுத்து ஓட்டுக்கு காசு வாங்குறத பத்தி சொல்றாங்க. காசு வாங்குறது முழுக்க ஹராம். சில பேர் கூடுமா அப்படின்னு கேட்டா பச்சையான ஹராம். ஓட்டுக்கு யார் காசு வாங்கணும், கையீட்டி காசு வாங்கணும், அது ஹராம் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா சில பேர் வாங்கிட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க, அதுவும் பாவம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவனா அடிச்சுதானே காசு கொடுப்பான், அது ஹராமான காசு தானே அப்படின்னு வாங்கினா அதுவும் ஹராம் தானே. அவன் ஹராமுன்னு தெரிஞ்சு நீ வாங்கினா அதுவும் ஹராம் தானே. பச்சையா சொன்னா ஓட்டுக்கு காசு வாங்குறது ஹராம். லஞ்சம் பச்சையான லஞ்சம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வராசி வல் முர்தஷி வல்லதி யஅமலு பைனஹுமா ஃபின்னார். யார் லஞ்சம் வாங்குறாங்களோ, யார் லஞ்சம் கொடுக்குறானோ, அது இடைப்பட்ட யார் அதுக்கு வேலை செய்யறாங்களோ எல்லாருமே நடக்கிறதுக்கு சொந்தக்காரன் என்பதாக சொல்றாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது தேச துரோகம், காசு வாங்குறது ஒரு குற்றம். அதனால ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அது நம்ம ஜனநாயக கடமை. அதுக்கு யாராவது காசு கொடுக்க வந்தா நமக்கு கோபம் வரணும். ஏன் ஓட்டுக்கு நீ ஏன் காசு தர கோபம் வரணும். கோபம் வந்தாதான் ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையான ஈமான்தாரி என்பதாக சொல்லுவாங்க. சுலைமான் சத்தம் ஆட்சி காலத்துல சுலைமான் ஒரு பரந்த நாட்டுக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்துல சபா அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல பல்கீஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி ஆட்சி செஞ்சு வந்தாங்க. பின்னாட்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சாங்க அப்படின்றது வேற வரலாறு. இந்த சபா நாட்டு பெண்மணி சுலைமான் இஸ்லாமை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூவரை அமைச்சு ஒரு தங்க புதையல், ஒரு தங்க மூட்டையை கொடுத்து சுலைமான் கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் சபா நாட்டு இளவரசி பல்கீஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொடுங்க, அவர் வாங்குறான்னு பார்ப்போம், வாங்கிட்டான்னு சொன்னா அவர் மூலியமாக சில தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சபா நாட்டு மன்னன், அந்த இளவரசி பல்கீஸ் அம்மையார் ஒரு தங்க மூட்டையை ஒரு அடிமையை கொடுத்து அனுப்புறான். இதனால குர்ஆன்ல சொல்றான், இந்த சமூக குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிமையை கொண்டு வந்து சுலைமான் கிட்ட கொண்டு வந்த உடனே சுலைமான் தங்க மூட்டையை பார்த்து உடனே கோவப்பட்டாங்க. சொல்றாங்களா, என்ன நீ காசு கொடுத்து விலைக்கு வாங்கி நினைக்கிறியா? இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்கி நினைக்கிறா? நீங்க கொடுத்ததே சிறந்தது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். இறுதி இலகி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, இறுதி இலகி திருப்பி எடுத்துட்டு போங்க. எப்ப நீங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்க முற்பட்டீங்கன்னு சுலைமான் சொல்றாங்க, உங்க நாட்டுல நான் போட்டிருப்பேன் என்பதாக சுலைமான் சொல்ல சபா நாடு ஆடி போயிடுச்சு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால ஓட்டுக்கு காசு கொடுத்தா நம்ம கோபம் வரணும். அதுதான் உண்மையான ஈமான்தாரிக்கு அர்த்தம் என்பதாக சொல்றாங்க. சோத்துக்கு வழியே இல்லாதவங்க கூட ஓட்டுக்கு காசு வாங்குறது
பெரிய பாவம். அதாவது இந்த காசு வாங்கினதான் நான் சாப்பிட முடியும், சுத்தமா காசு பசிக்குதுங்க, காசு சாப்பாடு இல்லைங்க, இந்த ஓட்டுக்குள்ள காசு நான் வாங்கிட்டோமான்னு கேட்டா அதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஓட்டு காசு வாங்குறது கேவலம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். பஸ்ல போயிட்டு இருக்கான் ஒருத்தன், பஸ்ல போயிட்டு இருக்க ஒருத்தன் பர்ஸ் அடிச்சுட்டான், பர்ஸ் அடிச்சுட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டான். உட்காந்து கண்டக்டர் டிக்கெட் வாங்க வராரு, பர்ஸை பறி கொடுத்தவன்ட்ட டிக்கெட் கேட்கற கண்டக்டர். அப்ப தொட்டு பாக்குறான், காசு இல்லைங்க அப்படின்னா கண்டக்டருக்கு சர மாதிரி திட்டான், காசு இல்லாம டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு இதுக்கு பஸ்ல வர அப்படின்னு திட்டான். உடனே இந்த திருடுனா பாத்தீங்கன்னா பர்ஸ், அவன் சொல்றான், கண்டக்டர் திட்டாதீங்க, நான் காசு தரேன், 20 ரூபா தரேன் டிக்கெட், என் காசு எடுத்துங்க, 20 ரூபா கொடுக்குறான். கீழே இறங்கின உடனே பஸ் விட்டு ரெண்டுமே கீழே இறங்குறாங்க. இறங்கினே அந்த பர்ஸை பறி கொடுத்தவன் டிக்கெட் எடுத்தனை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான், ரொம்ப நன்றிங்க, என் மானத்தை காப்பாத்துறீங்க அப்படின்னு. இவன் மனசுக்கு நினைக்கிறான், திருடவன் மனசுக்கு நினைக்கிறானா, நல்ல வேலை பர்ஸ்ல 5000 இருந்துச்சு, நமக்கு 4980 ரூபா லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு போறானா. அதே தான் ஓட்டு காசு வாங்கினா நம்ம 2000 3000 ஓட்டு வாங்கணும்னு சொன்னா அது யார் காசு உங்களுக்கே தெரியும், நம்ம காசு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால ஓட்டு காசு ஹராம். அதாவது இப்ப அரசியல எல்லாருமே நல்லது செய்யற மாதிரி வராங்க, தொப்பி போடுறாங்க, இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அதனால அவங்க வெளி தோட்டத்தை பார்த்து யாரும் ஏமாந்த கூடாது, இவர் நல்லவரா இருக்காரு, தொப்பி போடுறாரு, இஃப்தார் நிகழ்ச்சி முஸ்லீம் பாதகமா செய்யறாரு அப்படின்னு நம்ம வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்தாதீங்க என்பதாக சொல்றாங்க. முஸ்லீம் பின்னடைக்கு காரணம் என்னன்னு சொன்னா 3 காரணம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் வரலாற்றை பின்னடைந்து போறாங்கன்னா அதுக்கு 3 காரணம். ஒன்னாவது, லிஸ்ட்ல பேரே, ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேரே இருக்காது, அது நம்ம யாருமே கண்டுக்கதே கிடையாது. வருஷம் என் பேர்ல லிஸ்டே இருக்காது அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம். அதுக்கு என்ன ஆவணமோ அதை கொடுத்து முறை பிரகாரம் கொடுத்து எங்க போறோமோ அங்க போய் லிஸ்ட்ல அந்த பேரை சேர்க்க முயற்சி செய்யறோம். செய்யாம பல பேர் இருக்கிறாங்க ஓட்டர் லிஸ்ட்ல, பல முஸ்லிம்கள் பெயர் தாங்கி முஸ்லிம் பல பேர் ஓட்டர் லிஸ்ட்ல பேரே கிடையாது. இது முதல் காரணம் பின்னாடிக்கு. 2வது காரணம், ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்தாலும் ஓட்டர் ஐடி இருந்தாலும் ஓட்டு போட போறது கிடையாது. யாருங்க வேலை இல்லாதான் வெயில போயிட்டு கஷ்டப்பட ஓட்டு போட, நமக்கு என்ன வேலையா இல்லை, நம்ம 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாம போயிடுவாங்க. இதுவும் 2வது காரணம். 3வது காரணம், பல கூறா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒருத்தர் இந்த கட்சிக்கு ஒருத்தர் அந்த கட்சிக்கு ஒருத்தர் அந்த கட்சி. முஸ்லீம்கள் ஒன்றா நம்ம இல்லாம நம்முடைய எப்படி வேண்டாலும் நம்ம இருந்து போயிடுது. நமக்குள்ள சண்டை இருந்தாலும் இதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே அணிக்கு ஓட்டு போட்டோம் சொன்னா அந்த அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்குள்ள பல பிரிவுகள், இவர் அங்க போட்டு முஸ்லீம் பின்னாடி ஆகி போச்சு. 3 காரணம். ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல பேரே இருக்காது, லிஸ்ட்ல பேர் இருந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க, அப்படியே இருந்தா எல்லாமே கரெக்டா இருந்தாலும் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம கட்சி நமக்கு சாதகமான கட்சி ஜெயிக்க விடாம பண்ணிடுது. அதனால இந்த 3 தான் முஸ்லிம்கள் பின்னாடி காரணம் என்பதாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க. ஹாஸ்டல்ல எல்லாரும் ஒன்று கூடி சொல்றாங்களாம், எல்லாருக்கும் உப்புமா டெய்லியும் காலைல நாஸ்தா உப்புமா போட்டாங்களாம். என்னடா தினமும் உப்புமாவே போடுறாங்க, இது எதாவது மாத்தம் சொல்லி எல்லாம் ஒன்று கூடி வார்டன்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்தாங்க, எங்களுக்கு உப்புமா தேவையில்லாம கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்தாங்க. சில பேர் ஏன் பார்த்தா உதாரணமே சொல்லி கேட்பீங்க. இந்த உதாரணம் தான் உங்களுக்கு புரியுதுக்காக உதாரணம் சொல்றேன். உதாரணம் சொன்னாதான் சில பேருக்கு தூக்கம் வராது. அந்த உதாரணத்தை புரிஞ்சு சொன்னா நீங்க கருவை புரிஞ்சுக்கலாம், நான் எதை சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, உப்புமா வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்க. டீனு கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, ஒரு 100 பேர் வச்சுக்கலாம், 100 பேரை கூப்பிட்டாரு மாணவர்களை. ஏன்பா உப்புமா வேணாம் சொன்னீங்களா? அப்படியா? ஆமா உப்புமா வேணாம், எல்லாம் கோரசா சொல்றாங்க. சரி, யாருக்கெல்லாம் உப்புமா வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு 20 பேர் கை தூக்குறாங்க. எனக்கு உப்புமா வேணும், 20 பேர் கை தூக்கிட்டாங்க. சரி, வேற என்ன டிஃபன் போடலாம்? இட்லி யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன்னு இட்லிக்கு 10 பேர் தூக்குறாங்க. தோசை யாருக்கு வேணும்? தோசை 10 பேர். இடியாப்பம் 10 பேர். பொங்கல் 10 பேர். கூடிச்சு கழிச்சு பார்த்தா மெஜாரிட்டி உப்புமா ஜெயிச்சு போச்சு. உப்புமா 20 போச்சு, மத்த எல்லாம் 10 கழட்டு போச்சு. அதனால திரும்ப உப்புமாவை அப்படின்னு உப்புமா தான் நிறந்தம் சொல்லி உப்புமாவை பர்மனண்ட் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு கட்சி நமக்கு எந்த கட்சி நமக்கு சாதகமா இருக்குமோ அந்த கட்சியை தேர்ந்து ஓட்டு போடணும். நம்ம பிரிஞ்சு ஓட்டு போட சொன்னா ஓட்டு சிதறி போய் உப்புமா கதையா மாறி போயிடும் என்பதாக சொல்றாங்க. அதனால நம்ம தெளிவா இருக்கணும். சில பேர் இன்னும் சினிமா நட்சத்திரத்தை பார்த்து ஏமாந்து போறாங்க. போடி தோட்டம். ஒரு காலம் சினிமா என்பது ஒரு காலம் நமக்கு நல்லதை தரவே தெரியாது. இது வரைக்கும் சினிமா பார்த்து திருந்தணும்னு சொல்லி ஒருத்தவங்களும் கிடையாது. சினிமா ஒரு சீர்திருத்தமே கிடையாது. சினிமானால சீரழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தவிர சினிமானால சீர்திருத்தம் பெற்றான்னு சொல்லி ஒருத்தரும் காட்ட முடியாது. சினிமாலே ஊறி போன, ஆஸ்கர் அவார்டு வாங்கின, சினிமாலே ஆக உயர்ந்த அவார்டு சொன்னா ஆஸ்கர் அவார்டு. அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கின வில்லியம் குயின் அப்படின்னு ஒரு பெண்மணி அவ பேட்டி கொடுத்துருக்கா, சினிமால யாரும் வராதிங்க, ஏன்னு சொன்னா சினிமா இஸ் த வல்கர் ஏரியா ஆஃப் த வல்கரிட்டி அப்படின்னு சொல்றா. அதாவது ஆபாசங்கள் நிறைந்த, அசிங்கங்கள் நிறைந்த, குப்பைகள் நிறைந்த ஒரு ஏரியா தான் சினிமா, அதை பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லி சினிமாலே ஊறி கரம் கண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கின வில்லியம் குயின் அப்படின்ற பேட்டி கொடுத்துருக்கா. அதனால சினிமா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். சினிமா பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய உதாரணம் சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை. ஜெர்மனில 2009 இந்த விஷயம் தினகரன் பேப்பர்ல 1/8/2009 பதிவு செய்யப்பட்ட விஷயம். ஜெர்மனில ஒரு ஆண் இருக்காங்க, மிக்கா அப்படின்ற ஒரு நபர், 7 வயது பையனும் பக்கத்துல ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் பேர் அண்ணா அப்படின்ற 6 வயசு பெண்ணும், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கிறாங்க. சினிமா பார்த்து ஊறி போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் பின்னாடி காதலா மாறும், நம்ம திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. யாரு?
7 வயது பையனும் 6 வயது பெண்ணும் பக்கத்து வீட்டு 2 பேரும் ஓடி போலாம் பிளான் போட்டு, இந்த உண்மையா நடந்த சமம் பொய் சொல்ற தினகரன் பேப்பர்ல 2009 பதிவு செய்யப்பட்ட விஷயம். 2 பேரும் ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு, அந்த பெண்மணி சொல்றாலாம் ஓடி போன சாட்சி கையெழுத்து வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கை அந்த பெண்மணி அண்ணா அந்த பெண்மணி தங்கை 5 வயசு பெண்ணை கூப்பிட்டுட்டு 3 பேரும் 20 ரூபா பொட்டி படிக்கலாம் கடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போயிட்டாங்க. நடந்த சம்பவம். 70 பையன் 6 வயது பொண்ணையும் அந்த பொண்ணோட தங்கச்சி 5 வயசு 3 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் முடிச்சு நிக்கிறாங்க. ரயில்வேல போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க. போலீஸ்காரன் பார்த்து என்ன மையா நிக்கிறீங்க கேட்டானே நடந்த விஷயம் சொன்ன உடனே எல்லா போலீஸ்காரும் விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து திரும்ப வீட்டுக்கு காமிச்சாங்க என்பதாக வரலாறு சொல்றாங்க. அதனால சினிமா முழுக்க ஒரு பொழுதுபோக்கு தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சினிமால திரையில வேறு, தரையில நிக்கிற வேற. திரையில அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, மனைவி கூட சேர்ந்து வாழும், மனைவி தான் எல்லாம் முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா தரையில மனைவி விவாகத்து போற அளவுக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு விவரமா சொல்லி தேவையில்லை. எல்லாரும் அரசியல்ல என்னை விட களம் கண்டவன் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னை விட அரசியல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஓப்பனா சொல்ல முடியாது. சினிமா ஒரு வல்கரிட்டி, ஒரு ஆபாசங்கள் நிறைந்த, ஒரு குப்பைகள் நிறைந்த இடம் தான் சினிமா. திரையில பேசுவாங்க, அப்படி இப்படி பேசுவாங்க. ஆனா தரையில குடும்ப வாழ்க்கை தோத்து போயிருப்பாங்க. குடும்பத்திலே தோத்து போன ஒரு நாள சமுதாயத்தை ஒரு நாளும் திருத்தவே முடியாது. நான் 6 விஷயங்கள் அவர்கிட்ட குறை இருக்குது. சினிமாவில் ஊர்ன ஒரு தலைவர்கிட்ட 6 விஷயங்கள் குறை இருக்குது. முதல் விஷயம், தலைமைத்துவ தகுதி யாருக்குமே கிடையாது. அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறை கட்சியில இருக்க ஒரு தலைவருக்கு தலைமைத்துவத்துக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. 2வது, பொது வாழ்க்கையில தூய்மையே கிடையாது. பொது வாழ்க்கையை பார்த்தா எங்க பார்த்தா குப்பை தான், ஒரு தூய்மையே கிடையாது. 3வது, குடும்ப வாழ்க்கையும் தனி வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெறவும் கிடையாது. மனைவி மக்களை நடுவோட்டு விட்டுட்டாரு, அதுலயும் கிடையாது. 4வது, அரசியல் அனுபவம், முன் அனுபவம் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அரசியல் நின்றார், தலைவர் ஆகிட்டாரு. 5வது, பேச்சுல பக்குவமே கிடையாது. ஒரு பக்குவமான அவர் பேச்செல்லாம் பாருங்க, ஒரு பக்குவமே கிடையாது. இப்ப சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்காரு, எல்லா வீட்டு வாசலையும் என்னோட சின்னத்தை கோலமா போடுங்க. அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? வீட்டு வாசல அவர் சின்ன கோலமா போட்டா எவ்வளவு எதிர்ப்பு வரும், எவ்வளவு பின்விலை வரும் தெரியாம அவர் சொன்னார். இவங்க செய்யறானுங்க. குறிப்பா 18 வயசுல இருந்து 25 வயசு டீனேஜ் பசங்க முழுக்க அவருக்கு தான் ஓட்டு போட ஒத்த கால நிக்கிறாங்க. பெரியவர்களாகி நீங்கள் உட்கார்ந்து பேசி யாருக்கு ஓட்டு போட்டா நல்லது, யாருக்கு ஓட்டு போட்டா இஸ்லாம் மேலும் சிறந்தா இருக்கும், இஸ்லாம் நசுக்கப்பட மாட்டாங்க, உட்கார்ந்து பேசி ஒரு சேரா ஒரே அணியில ஓட்டு போடுங்க, இஸ்லாம் மேன்மேலும் வளரும். நான் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? 18 வயசு 25 வயசு இருக்கும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவேன், அவர் தான் என்ன தலைவர், அவர் தான் தளபதி அப்படின்னு சொல்லி திரிகிறானுங்க. நீங்க உட்கார்ந்து பேசி எடுத்து சொல்லி அந்த ஓட்டை மாத்தி நம்முடைய கட்சிக்கு, அதாவது எந்த கட்சி ஓட்டு போட்டா நம்ம இஸ்லாம் நல்லா இருக்குமோ அந்த கட்சி உட்கார்ந்து பேசி ஓட்டு போடுங்க. ஓட்டுகள் சிதற விடாதீங்க. சிதற விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஓட்டு பிரிஞ்சு போச்சு சொன்னா யார் வரக்கூடாது அவங்க வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டா முழுக்க பார்க்க ஊப்பியில பாக்குற, இலங்கையில எல்லா இடத்தையும் பாக்குறோம், பள்ளியாசு அடிக்கிறாங்க, பர்தா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பாங்கு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே ஒரே கட்சி ஓட்டு போடுங்க. பேச்சுல அந்த பக்குவமே கிடையாது. 6வது, தொலைநோக்கு பார்வை. அடுத்த கட்ட என்ன திட்டம் செய்யலாம், என்ன அம்சம், அந்த அம்சமே அந்த விஷயம் அவர் கிடையாது. தலைமைத்துவத்தை தகுதி அவருக்கு கிடையாது. பொது வாழ்க்கையிலும் தூய்மை கிடையாது. தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவி மக்கள்கிட்டும் ஒரு சுத்தமான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது. 4வது, அரசியல் எந்த அனுபவமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. 5வது, பேச்சுல பக்குவம் கிடையாது. 6வது, அடுத்த கட்டம் அவர் ஒருவேளை தலைவர் ஆகிட்டார், ஜெயிச்சு முதல்வர் ஆகிட்டான்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், எப்படி மக்களை நவுத்துவோம், எப்படி மக்கள் நகர்த்துவோம், அடுத்த கட்டத்தை எப்படி இந்தியா உயர்த்தோன்ற எந்த விதமான தொலைநோக்கு திட்டமும் தொலைநோக்கு அம்சம் எதுவுமே கையில கிடையாது. அதனால யாருக்கு ஓட்டு போலும் சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஒரு காலம் சினிமா ஒருத்தரை உயர்த்தாது என்பதை நான் மனதில் ஆழமா சொல்லிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய எலெக்ஷன்ல 23ஆம் தேதி எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடலும். ஓட்டு போடாம யாரும் இருக்காதீங்க. ஓட்டு போடாம இருந்தா ஒரு அல்லாஹ் கொடுத்த அமானியத்தை நீங்க பாழ்படுத்திட்டீங்க, அந்த கூட்டத்துக்கு எல்லாம் ஆளாக்கிடும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய எலெக்ஷன்ல 100% முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு நல்ல ஆட்சியில் அமைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.